கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1268 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 143 9 10 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகழிடமாக கொள்ளுகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இந்த சங்கீதத்திலே முதலாவது யாரிடத்திலே ஜெபிக்க வேண்டும் என்பதை தாவீது கண்டுகொண்ட காரணத்தினாலே ஆரம்பிக்கிறான். கர்த்தாவே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். இரண்டாவது, சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். மூன்றாவது, உம்மை புகழிடமாக கொள்ளுகிறேன். நான்காவது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஐந்தாவது, நீரே என் தேவன். ஆறாவது, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஒரு 6 காரியங்களை சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். முதலாவது, நாம் யாரிடத்திலே நம்முடைய குறைகளை சொன்னால் நிறைவாக்குவார் என்று சொல்லி கண்டுகொள்ள வேண்டும். உலகத்திலே தங்களுக்கே பாதுகாப்பற்ற சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தங்களுக்கே பாதுகாப்பற்ற மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கே பாதுகாப்பு இல்லாமல் மறைந்த தலைவர்களுக்கு கூண்டு போடப்பட்டிருக்கிறது. சில இடங்களிலே பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே தான் சில ஆலயங்கள் இருக்கிறது. அங்கிருந்து கொள்ளையாடப்படுகிறது, விக்கிரகங்கள் கொள்ளையாடப்படுகிறது. ஆனால் பாதுகாப்பை கொடுக்கிறவரை சரியாக கண்டு கொண்டான் தாவீது. எனவேதான் அவன் ஜெபத்தை ஆரம்பிக்கிற பொழுது பாதுகாப்பை கொடுக்கிறவரை நோக்கி கர்த்தாவே என்று சொல்லி பார்க்கிறான், ஜெபிக்கிறான். இரண்டாவது, சத்துருக்கள் அவனுக்கு இருக்கிறார்கள் என்பது தேவனுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் அவனுடைய உள்ள குமுறலை அவன் வெளிப்படுத்துகிறான். எனக்கு சத்துருக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னை உங்களால் தான் தப்புவிக்க முடியும். பில்லி சூனியமோ மந்திரங்களோ ஜாதகங்களோ சத்துருக்களுக்கு தப்புவிக்காது. கர்த்தர் தான் தப்புவிக்க முடியும் என்று கண்டுகொண்டான். அடுத்து, ஆண்டவரையே புகழிடமாக தஞ்சமாக கொள்ளுகிறான். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல அவனுடைய ஆத்துமா கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அடுத்த காரியத்திலே அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு காரியம், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். ஒருவேளை நான் மனிதர்களுக்கு எனக்கு பிரியமானதைகளையே செய்து கொண்டிருப்பேனானால் கர்த்தரை நோக்கி பார்ப்பது வீணாய் போய்விடும். எனவே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என்னுடைய ஆண்டவர், நீர்தான் என்னுடைய ஆண்டவர், நீர்தான் என் தேவன். உம்மை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. உம்மை அல்லாமல் எனக்கு வேறு தேவர்கள் இல்லை. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான சரியான பாதையில நடத்தட்டும். இந்த காரியங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லி ஜெபிக்கிறான். ஆண்டவர் அவனுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். இன்றைக்கும் சத்துருக்களால் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மகனே மகளே, ஆண்டவரிடத்தில் நீங்கள் சொல்லி ஜெபியுங்கள். தேவன் உங்கள் சத்துருக்களை உங்களுக்கு விலக்குவார். உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே,
தாவீது ஜெபித்ததை போல யார் யார் சத்துருக்களின் பிரச்சனையிலே பிடிகளிலே சிக்கி தவிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் முதலாவது சத்துருக்களுக்கு விடுதலையாக்குகிற கர்த்தரை நோக்கி கர்த்தாவே என்று அழைக்கும் மனநிலையை தந்தருளும். சத்துருக்கள் சூழ்ந்திருப்பதை கர்த்தருக்கு தெரியப்படுத்தட்டும். கர்த்தரை புகழிடமாய் கொள்ளட்டும். ஐயா, புகழிடமாய் கொள்ளட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானதை செய்யட்டும். நீரே என் தேவன் என்று சொல்லி உம்மை புகழட்டும், புகழட்டும். ஹல்லேலூயா, glory. பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்துவீராக. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, சத்துருக்களுக்கு பயந்து பயந்து வாழ்ந்தது போதும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்னாடி 10 சீடர்கள் ஒரு வீட்டை பூட்டி கொண்டு இருந்தார்கள். பூட்டின வீட்டிற்குள்ளே இயேசு வந்தார். பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருந்த சீஷர்களையே பார்த்து சொன்னார், பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொன்னார். சத்துருக்களால் சமாதானத்தை இழந்து காணப்படுகிற மகனே, மகளே, கர்த்தரை புகழிடமாய் வைத்துக்கொள். கர்த்தரே தேவன் என்று சொல்லி அறிக்கையிடு. சத்துருக்களை அவர் முறியடிப்பார். நீ ஜெயம் பெறுவாய், ஜெயம் பெறுவாய். பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே உன்னை நடத்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.